நான் அடல்ட். எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஆனா குழந்தைங்களுக்கு கூச்சத்துடனே ஒத்துக்கிட்ட மாளவிகா. ஸ்வேதா கோனூர் அப்படிங்கிற இயற்கை பெயரை கொண்ட நடிகை மாளவிகா ஆரம்பத்துல மாடல் அழகியா இருந்தவங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு திரைப்பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்துச்சு. அந்த வகையில இவங்க தமிழ், ஹிந்தி, தெலுங்கு திரைப்படங்கள்ல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி இயக்கத்துல வெளியான உன்னை தேடி படத்துல அஜித்குமார் கூட ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சு அறிமுகமானாங்க. நடிகை மாளவிகா எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ் திரைப்படங்கள் இவங்களுக்கு கிடைக்காததுனால தெலுங்கு திரைப்படங்கள்ல நடிக்க போன இவங்க 2004வது வருஷம் சூர்யா நடிச்ச பேரழகன் அப்படிங்கிற படத்துல நடனமாடி தமிழ் திரையுலகத்துக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்துச்சு. அந்த வகையில வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல கமல்ஹாசன் கூட நடிச்ச இவங்க ரோஜாவனம், வெற்றி கொடிகட்டு, சந்திரமுகி, வியாபாரி, திருட்டு பயலே மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. இந்திய மொழி படங்கள் மட்டும் இல்லாம பாலிவுட் CU 9 அப்படிங்கிற படத்துல நடிச்ச இவங்க அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் அப்படின்னு காத்திருந்தும் இவங்களோட கனவு நனவாகல. அது மட்டும் இல்லாம இவங்க கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற திரைப்பாடலுக்கு அற்புதமா டான்ஸ் ஆடி எல்லாரையும் கவர்ந்திருப்பாங்க. திரைப்பட வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அப்புறமா 2007வது வருஷம் சுமேஷ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ஆண் குழந்தை ஒண்ணும் பெண் குழந்தை ஒண்ணும் இருக்குது. சமூக வலைதளங்கள்ல படு பிஸியா இருக்கக்கூடிய நடிகை மாளவிகா அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களுக்கு கருவிருந்து வைக்கிறதோட மட்டும் இல்லாம பல தனியார் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டிகளையும் கொடுத்து எல்லாரையும் தாம் பக்கம் ஈர்த்துட்டு வராங்க. அந்த வகையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசினப்போ தொகுப்பாளினி கேட்ட சில சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு நேர்த்தியான முறையில பதில கொடுத்து எல்லாரையும் கவர்ந்திருக்காங்க. அந்த பேட்டியில தொகுப்பாளினி கேட்ட கேள்வி, ஒரு தாயா எந்த விஷயத்துல உங்க பிள்ளைகள் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு நடிகையா இருக்கக்கூடிய இவங்க கொடுத்த பதில் தான் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சு. இதுக்கு காரணம் ஒரு சாமானிய தாயா இருந்து வெளியே சொல்ல தயங்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய தன்னோட குழந்தைகள் குறிச்ச நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வந்துடணும் அப்படிங்கறத உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தொகுப்பாளினி இத அம்மாவா இருந்து நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க சிரிச்சபடி அதுக்கு உரிய பதிலையும் அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் கொடுத்த மாளவிகா, நான் அப்படி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா தொகுப்பாளினி, இந்த விஷயம் எனக்கு முன்னதாவே தெரியும். இத பத்தி உங்க கணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அசத்துனாங்க. இதுக்கு தகுந்த பதில் கொடுத்த மாளவிகா, தான் ஒரு அடல்ட் அப்படின்னும் அதனால நேரம் கழிச்சு வர்றது தப்பு கிடையாது. அதே நேரம் என்னோட குழந்தைகள் அடல்ட் இல்ல அப்படிங்கறதுனால அவங்க நான் குறிச்ச நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கறத விரும்புறதா சொல்லியிருக்காங்க. இந்த பதில கேட்ட தொகுப்பாளினி, அது சரி, அப்ப நீங்க வீட்ட விட்டு வெளிய போனா எத்தன மணிக்கு திரும்பி வருவீங்க அப்படின்னு திரும்ப கேட்க, அத பத்தியெல்லாம் நீங்க கேட்க வேணாம் அப்படின்னு சிரிச்சு மழுப்பி பதிலளிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம தொகுப்பாளினி, சரி இந்த கேள்விக்கு நீங்க பதில் குடுக்கல அப்படின்னா, இந்த கேள்விய ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு ஓகே ஃபைன் சூப்பர் அப்படின்னும் சொல்லிட்டாங்க.